ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியாக இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், அதாவது ஜியோ பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இனி இவர்களுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் இனிமேல் கிடைக்க போகுது அந்த 1000 ரூபாய் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்து தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவாக பார்த்திங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதிலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். திருமண உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ திட்டம் 1 திட்டம் 2ன்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் 10ஆம் வகுப்பு பள்ளி கல்வி முடித்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபா மதிப்பு மற்றும் அது போக பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம் தங்க நாணயம் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. அதாவது 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னா. திட்டம் 2, இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பட்டதாரி எனில், அதாவது கல்லூரியிலோ அல்லது தொலைதூர கல்வி மூலமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண தொகையை வந்து 50,000 மதிப்பு மற்றும் அது போக ஒரு 4 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. ஸோ அந்த திட்டத்தை வந்து மாற்றி அமைச்சாங்க இந்த திமுக அரசு. இந்த புதிய திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு படிக்க போகும் மாணவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டமாக இந்த திட்டத்தை மாற்றியது. ஸோ இந்த திட்டத்தில் மாணவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதந்தோறும் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டமே இருந்துகிட்ருக்கு. இந்த திட்டத்து பேர் தான் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி ஸ்கூல்லையே படிக்கிறாங்க. ஸோ படிச்சுட்டு அவங்க வந்து உயர்கல்விக்கு சேர்றாங்க அப்படின்னா அந்த காலேஜில் படிக்கக்கூடிய பொண்ணு, அதாவது 3 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம், அவங்களோட கோர்ஸ் டியூரேஷனை பொறுத்து 2 வருஷமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா மாதம் அவங்களோட வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டம் கடைசி 2 வருஷமாக வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக சட்டப்பேரவையில் இது குறித்து சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஜியோ நம்பர், டேட் பார்த்திங்க அப்படின்னா 11/3/2024 அன்றைக்கி இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் டு த தமிழ் மீடியம் கேர்ள் ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் த ஆல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 வருஷமாக வந்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோவில் இனிமேல் வந்து கவர்மெண்ட் எய்டடில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இந்த ஸ்கீம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் இந்த திட்டத்தில் அவங்களுக்கும் வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா 2.73 லட்சம் பெனிஃபிஷியரி வந்து, அதாவது மாணவிகளை இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 49,664 பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 49,664 பேரில் 23,560 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரக்கூடிய கல்வியாண்டில் 2024-2025 பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 35,37 லட்சம் ரூபாய். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு கண்டினியூவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து உயர்கல்விக்கு போகிறாங்க. அதாவது ஐடிஐ படித்தாலும், டிப்ளமோ அல்லது எனி டிகிரி எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இதில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க காலேஜில் சேர்றாங்க, அந்த காலேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்து ஸோ அப்ளையும் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது போக பேங்க் பாஸ்புக். அந்த பேங்க் பாஸ்புக்கில் உங்களோட, அதாவது மாணவிகளோட ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும் மொபைல் நம்பரோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேரக்கூடிய காலேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் சட்டப்பேரவையில் முக்கியமான ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபீஷியலான எந்த நோட்டிஃபிகேஷன் ஜியோ வந்து எதுவும் வரல, பட் சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஏதாவது ஜியோ வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த புதுமை பெண் திட்டத்தில் நீங்களும் பயனாளியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.